எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குடல் கிரேவி, அதாவது நான் ஏற்கனவே குடல்ல வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், செமி கிரேவியா வச்சேன். இது வந்து நல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் டிஃபனுக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் ஒரு குழம்பு ஒன்று வைக்கலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் குடல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அங்கேயே கடையிலேயே ஒரு அளவுக்கு அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருவாங்க. ஒரு ஆட்டு குடலும் நுரையீரலும் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். இந்த ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அது மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உரசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உரசிட்டு கழுவும் போது இதில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். இதை நல்லா கழுவிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். நல்லா கழுவிடுங்க. தண்ணியில் 4 வாட்டி நல்லா கழுவிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவுங்க. இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்களுக்கு குடல் ஃபுல்லாகவே. நான் கழுவுன மாதிரி கழுவுனிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ வந்து குடல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மசால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 3 பட்டை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பூண்டு நிறைய யூஸ் பண்ணலாம். இஞ்சி வந்து கம்மி பண்ணிக்கணும். கசப்பு டேஸ்ட் வரதுக்கு காரணம் என்னென்னா இஞ்சி நிறைய போடுறது தான். இதுக்கு ஒரு 10 பூண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை எடுத்துகிட்டு அது பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா தேங்காய் வந்து துருவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா துருவிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதுலேயே அப்படியே தாளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்குவோம். பொடி இருக்கவங்க பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நான் சொன்னதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பூண்டு எல்லாமே நம்ம வதக்கி அரைக்கிறோம். அதனால் இந்த ஸ்டேஜ் நம்ம பூண்டு இஞ்சி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு, இதில் நான் 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த குடல் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இதில் போட்டுக்கலாம். குடல் வந்து இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கிடணும். இதிலேருந்து வர தண்ணி தான் இது. நம்ம தண்ணி எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. இது எல்லாமே நல்லா ஒன்றா கொதிக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். பாருங்கள், இதிலே கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சேன்ல புளி, அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் இருக்குது இல்லைங்களா, அரைச்சாச்சு நல்லா. இப்போ இந்த கலவையை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு
தண்ணியை வந்து இதிலேயே ஊற்றி நல்லா இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குடல் வந்து இன்னொரு 4-5 விசில் விட போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ குக்கர் மூடிட்டு 6 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம இது ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், விசில்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த குடல் குழம்பு வச்சு எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம் வாங்க. சுட சுட இப்படி இட்லி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா குடல் குழம்பு இந்த மாதிரி எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தாராளமாக ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. வயிற்று புண்ணெல்லாம் இருக்கவங்க கூட இந்த மாதிரி இதில் சூப்பு வச்சு சாப்பிட்டுட்டு இதில் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழம்பு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.